كذبوك فقل ربكم ذو رحمة واسعة ولا يرد بأسه عن القوم المجرمين. உம்மை அவர்கள் பொய்யரென கூறினால் உங்களுடைய இறைவன் விசாலமான அருளுடையவன். எனினும் குற்றம் புரியும் கூட்டத்தாரை விட்டும் அவனது தண்டனை திருப்பப்படாது என்று கூறுவீராக. அல்லாஹ் தஆலா அன்பானவன் தான், மிகப்பெரிய விசாலமான அருளுடையவன் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எனினும் இது யாருக்கு சாராது, குற்றம் புரியும் கூட்டத்தாரை விட்டும் அவனது தண்டனை திருப்பப்படாது. ஏன்னா நான் ஒரு சகோதரி சொல்ல நான் கேட்டேன், என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமை நாளில் நல்லவர்கள் நம்ம சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்க கெட்டவர்கள் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு எல்லா பேருமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் அது எப்படி அப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அப்போ நம்ம இந்த உலகத்தில் இவ்வளோ கட்டுப்பாடோட எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஹராமான வழிக்கு போகாமல் நம்ம இருக்கிறோமே, அது எப்படி அது சரியாகும் அப்படின்னு போது அல்லாஹ் தஆலா என்னன்னா, சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் ரெண்டு பேருமே, அதாவது நமக்கு இதில் எப்படி தெளிவு இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வச்சவங்க, இணை வைக்காதவங்க, சரியா? இணை வைத்தவர்கள் நிரந்தரமான நரகம். இணை வைத்த நிலையிலேயே அவங்க மரணிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னது, நிரந்தர நரகம், அவங்களுக்கு சொர்க்கம் இல்லை, தடை செய்யப்பட்டாச்சு. இதை முதல்ல விளங்கணும் நம்ம. ஆனால் நம்ம அல்லாஹ் தஆலாவை மட்டுமே வணங்குறோம்ல, ஆனால் வணங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, பாவங்களும் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சில பேர் அதிகமான பாவங்கள் செய்வாங்க, சில பேர் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டு இருப்போம். பாவங்கள் செய்யாதவங்க யாருமே இல்லை, ஆனால் பாவங்கள் செய்தவங்க நம்ம என்ன செய்வோம், தௌபாவும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ சில பேர் பெரும் பாவங்களை செய்வாங்க. அல்லாஹ் தஆலா என்னன்னா, இதில் இப்போ பாவங்கள் அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்கள் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான், தான் நாடியவர்களை தண்டிக்கிறான். ஸோ இதில் வந்து டைரெக்டாக அந்த அல்லாஹ் தஆலாவை நம்ம கட்டுப்பட்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்களை டைரெக்டாக சொர்க்கம் போகிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் தஆலா நாடுறவங்க சில பேர் அந்த தண்டனை, அந்த பாவத்தின் காரணமாக தண்டனையில சிறிது காலம் இருப்பாங்க. அவங்க தண்டனைக்கு ஏற்றது போல அவங்க அதுலேருந்து மறுபடியும் அதுலேருந்து வந்து சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் போட்டுருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதை தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நம்ம எப்படி நம்ம நியத்து வைக்கணும், ஒரு நொடி பொழுது கூட நம்ம நரகத்துக்கு போயிடாம நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடணுன்றது தான் நம்ம வந்து நம்மளுக்கும் நம்மளுடைய மக்களுக்காகவும் நம்ம கேட்கணும், சரியா? ஆனால் இதில் வந்து என்னது, எல்லா பேருமே எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியும்? அது வந்து என்னது, அவங்களுடைய செஞ்ச தீய அந்த காரணத்துக்காக, தீய பாவங்களுக்காக அவர்கள் என்னது, அந்த பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க இன்னும் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய இறை மறுப்புங்கிறது தான் மிகப்பெரிய அநியாயம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெரிய அநியாயம் எது அப்படின்னா, அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்கிறது. கொலையை விடையும், விபச்சாரத்தை விடையும், கற்பழிப்பை விட எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் பெரிய அநியாயம் எது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அந்த இணையை வச்சு சில பேர் இப்ப உயிரோட இருக்கும் போதே இப்ப அதை மனசு திருந்தி தௌபா செய்யறாங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த நிலையிலே மரணிச்சுட்டாங்க, அப்படியே இருக்கிறாங்கன்னா என்னது, அபு தாலிப் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார். அவங்க என்னது, அப்போ அவங்களுக்கு தான் சிறிய தண்டனைன்றாங்க அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப இஸ்லாத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க நான் என்னுடைய தந்தையுடைய மார்க்கத்திலேயே நான் மரணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லி மரணித்ததுனால அவங்களுக்கு என்னது, ரொம்ப சிறிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியா? அப்போ வந்து நிரந்தரமா எல்லாருக்குமே என்னது, அவங்களுக்கு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலேயே இருப்பாங்க, நரகவாசிகள் இறுதியில வந்து ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை கொண்டாந்து அறுத்துருவானா. ஏன்னா இனிமேல் நிரந்தர எந்த ஒரு மரணமும் இனி கிடையாது. எந்த ஒரு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருந்துருவோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும், நம்ம நரகவாசிகள் ஆகிடக்கூடாது. நம்மளோட இறை நம்பிக்கை கொண்ட மக்களோ அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், நம்மளை காப்பாற்றணும். நம்ம நரகத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களையும் நம்ம இதுலேருந்து நம்ம மீட்டு எடுக்கணும். எப்படியாவது இவங்க யாருமே போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நரக நெருப்புலேருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.